அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி, தனியார் பள்ளிகளில் பாதுகாப்புக்காக குழு அமைக்கப்படும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளில் பாதுகாப்பு நடவடிக்கையாக மாவட்டந்தோறும் 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும். மாவட்டந்தோறும் 5 குழு அமைக்கப்படும் என தனியார் பள்ளிகள் சங்கம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பள்ளிகள் அவ்வப்போது ஆய்வுகள் செய்து குறைகளை நிவர்த்தி செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை அரசு இயற்ற வேண்டும் என தனியார் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கும் அண்மை செய்தி இது. இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி, தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பு குறித்து குழு அமைக்கப்படும் என்றும், தனியார் பள்ளிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்பட்டால் அதனை போக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளிகள் அமைப்பு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கும் மிக முக்கிய அண்மை செய்தி. 5 கொண்ட குழு இந்த பாதுகாப்பை பலப்படுத்தும், பாதுகாப்பை மேற்கொள்ளும், பாதுகாப்பில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதை தீர்க்கும், உடனடியாக தீர்க்கும் என்ற அண்மை செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது. இந்த நேரத்திற்கான அண்மை செய்தி, தனியார் பள்ளிகளில் பாதுகாப்புக்காக குழு அமைக்கப்படும். 5 பேர் கொண்ட குழு தனியார் பள்ளிகளில் அவ்வப்போது ஆய்வு செய்து குறைகளை நிவர்த்தி செய்யும். தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை அரசு இயற்ற வேண்டும், தனியார் பள்ளிகள் சங்கம் கோரிக்கை விடுத்திருக்கும் அண்மை செய்தி குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவலை கேட்கலாம். தனியார் பள்ளிகளில் 5 பேர் கொண்ட பாதுகாப்பு குழு சோதனைகளை மேற்கொள்ளும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. உங்கள் ஆய்வறிக்கையை நீங்கள் தரலாம் கீதன். வணக்கம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை 8000க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. சமீபத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் மாணவி திறந்திருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறிப்பாக பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியது. அவ்வப்போது தனியார் பள்ளிகளில் சில சம்பவங்கள் இது போன்று நடைபெறுகின்றன. அரசு கடுமையான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னாலும் சில சம்பவங்கள் இது போன்று நடைபெறுவதை தடுக்க முடியாமல் இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இன்று திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தற்பொழுது ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அதாவது இந்த சங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 5 பேர் கொண்ட குழுவை அமைப்பது என்றும், இந்த குழு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்து அவ்வாறு ஏதேனும் நடைமுறைகள் பின்பற்றப்படாத பட்சத்தில் அந்த தனியார் பள்ளிகளுக்கு அவற்றை உடனடியாக சீர் செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் இந்த குழு அந்த தனியார் பள்ளிகளுக்கு அறிவுரைகளை வழங்கும். இந்த முடிவு என்பது இன்று திருச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. கீதன், அண்மை செய்தி குறித்த உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.